கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் 17:1. இயேசு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. ஆமென். இன்றைய தியான வசனத்தில் இயேசு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஏறெடுத்தல் என்பது உயர நோக்கி பார்த்தல் என்றும், பெருமையோடு நெஞ்சை நிமிர்த்தி கண்களை உயர்த்தி பார்க்குதல் என்றும் அறியப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருந்து வந்தவர் ஆகையினால் பிதாவை உற்று பார்ப்பதையும் நோக்கி பார்ப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். உன்னதத்திலிருந்து வந்தவர் உன்னதத்தை ஏறிட்டு பார்க்கிறவராய் இருந்தார். மனிதர்களில் 4 வகையினர் உண்டு. எவரையும் பார்க்க விரும்பாதவர்கள் ஒருவர். கீழ்நோக்கி பார்த்தே வாழ்பவர்கள் சிலர். பக்கவாட்டில் பிறரை நோக்கி பார்த்தே பழகியவர்கள். எல்லாவற்றிற்கும் கடவுளையே பார்க்க வானத்துக்கு ஏறிட்டு பார்க்கிறவர்கள் சிலர். நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேதான் நமது சிந்தனை செல்லும். நமது இருதயத்தில் எது நிறைந்துள்ளதோ அதுவாகவே மாற விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவை நம்பியிருந்தார். எல்லாவற்றிற்கும், நன்மையிலும் தீமையிலும் பிதாவையே நம்பியிருந்தார். ஆகையினால்தான் எல்லாவற்றிற்காகவும் பரலோக தேவனையே ஏறெடுத்து நோக்கினார். இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 17ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம். அதாவது மேய்ப்பனின் ஜெபம், மன்றாட்டு ஜெபம், இறுதி ஜெபம், தந்தையிடம் மகன் ஏறெடுக்கும் ஜெபம் என்று இந்த அதிகாரத்தை கூறுகிறார்கள். அடிக்கடி பிதாவை நோக்கி பார்த்து பழகியவருக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்பது கடினமானதாக தெரியவில்லை. தந்தையிடம் வெளிப்படையாக பேசுகிறார். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட செயல்களை குறித்தே பேசுகிறார். கர்த்தராகிய இயேசுவின் இந்த ஏறெடுத்தலின் ஜெபத்தில் ஒரு சில உண்மைகள் மறைந்துள்ளன. அந்த உண்மைகள் தேவனுடைய பணியை செய்யும் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காணப்படுகிற உண்மைகள்னு சொன்னேன் இல்லைங்களா, மறைந்திருக்கிற உண்மைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதில் என்ன 5 காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை ஏறிட்டு பார்க்கும் தைரியம். அடுத்தது, தமது கிரியைகள் யாவையும் குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுதல். 3வது, தனது பணிகளை நிறைவு செய்தேன் என்ற திருப்தி. 4வது, ஒன்றித்து இருத்தலே, ஒன்றித்து வாழ்தலே, ஒன்றித்து பணி செய்தலே முக்கியமானது என்பதை உணர்தல். எல்லாவற்றிலும் தூய்மையை பேணி காத்தல். இந்த 5 காரியங்களிலும் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு அவர் நடந்து கொண்டாரோ அவ்வளவாய் அவருடைய சீஷர்களும் பின்னாட்களில் நடந்து கொண்டனர். ஸோ இன்னைக்கு அவருடைய அந்த 5 உண்மைத்தன்மைகளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த 5 உண்மைத்தன்மைகளும் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் நம்மை நாமே கேட்டு சிந்தித்து அதில் ஏதாவது நம்ம குறைவாக இருந்தால் அந்த குறைகளை நாம் நீக்கி தேவனை
தைரியமாக ஏறிட்டு பார்ப்பதோடு நாம் செய்து வரும் ஒவ்வொரு காரியங்களையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக தேவனிடத்தில் ஒப்பிக்கணும். நான் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. நான் இன்னைக்கு இந்த நன்மை செய்த ஆண்டவரே, எனக்கு இன்னும் நன்மை செய்ய பலத்தையும் சுகத்தையும் தாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்ய சொன்னீங்க ஆண்டவரே, இதை நான் நிறைவாக இன்னைக்கு நீங்கள் சொன்னபடி செய்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி. அதே போல் அவரோடு தான் நான் எப்போது இருக்கிறேன், தேவ மனுஷர்களோடு தான் நான் எப்போதும் தொடர்பில் இருக்கிறேன், தேவ மனிதர்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன், தேவ மனிதர்களோடு இணைந்து பணி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அடுத்தது கடைசியாக எல்லாவற்றிலும் தூய்மையை பேணி பாதுகாத்தல். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் ஆரம்பிக்கும் போது ஜெபிச்சுட்டு ஈவினிங் நைட்டு படுக்க போகும்போது இந்த 5 காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை செய்யணும். அவரை ஏறிட்டு பார்த்து அவருக்கு சொல்லி இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னிக்க கேட்டு அப்படி பரிபூர்ண விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து நாம் படுக்கைக்கு போகணும், தூங்க போகணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தேவனுடைய ஊழியர்கள் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? ஊழியர்களை விடுங்க, நம்மளையே யோசிப்போம். விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் ஒளிவு மறைவில்லாத வெளிப்படைத்தன்மை காணப்படுகிறதா? ஏறெடுத்து செய்யும் ஜெபத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லையெனில் பயன் ஏதும் இல்லை. ஜெபம் என்பது தன்னை தேவனுக்கு முன்பாக திறந்த மனதோடு ஒப்படைத்தலே ஆகும். விருப்பு வெறுப்புக்கு இடமே கிடையாது. ஏறெடுத்து பழகு, வீறிட்டு எழும்புவாய். சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எத்தனை அற்புதமான வார்த்தைகள்! விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். அதாவது நாம் தேவனை ஏறிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கும் தேவன் பகலிலே வெயிலோ இரவிலே நிலவோ சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க அவர் உறங்காமல் தூங்காமல் நம் மீது கண்ணோக்கமாய் இருந்து எல்லாவித தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்து ரட்சிக்கிறார். தேவன் நம்முடைய அன்றாட அலுவல் காரணமாக நாம் எங்கு சென்றாலும் எல்லா வழித்தடங்களிலும் நம்மை பாதுகாப்பார். தேவனின் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கும் என்று மிக தெளிவாக இந்த சங்கீதம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ இன்றே நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.